சிறுவலேக்கர் மகாராஜ் மடம் அப்படிங்கிற இடம். இவர் ஜகத்குரு துகாராம் மகாராஜுடைய பரம பக்தர். எந்த மகான்கள் மகா கவிகள் காலத்திலையும் அவர்களுடைய பாடல்னால ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவா, சில பாடல்கள்லாம் இவர்களே சொந்தமாக எழுதி அந்த மகானோட பேரை போட்டு வெளியிட்டுடுவா. நம்மளா எழுதினா அந்த பாட்டை ஜனங்கள் ஏற்றுக்க மாட்டா. அதனால் இந்த மகான் எழுதினார்னு போட்டுட்டா, ஓ அவராக எழுதினா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஏற்றுக்கொண்டுருவாங்கிறதுனால அப்படி ஒரு வழக்கம் எப்போவுமே உண்டு. அப்படி துகாராம் மகாராஜுடைய காத்தான்னு சொல்லக்கூடிய அபங்க தொகுப்பில் பல அபங்கங்கள் சேர்ந்து போயிடுத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாதுக்களுக்கு நிறைய உண்டு அவர் காலத்துக்கு பிறகு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் இருந்தால் கேட்டுடலாம், இது நீங்கள் எழுதினதான். அப்போ இந்த மகான் என்ன பண்ணினார், துகாராம் மகாராஜோட அபங்கம் ஒன்றுன்னா எடுத்து படிப்பாராம். நெருப்பு கங்கு குமுட்டியில் கறியை போட்டுட்டு, அடுப்பு கறி போட்டுட்டு, அது அப்படியே தக 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 தகன்னு தணல் இருக்கமே, அதை ஒரு இரும்பு கரண்டியால் எடுத்து அப்படி வாயில் வச்சு போகிறான். அபங்கம் படிக்கிறத அவர் எழுதின அசலான அபங்கமாக இருந்தால் அந்த நெருப்பு சுடாதான், அதை எடுத்து வச்சுருவாராம். போலி அபங்கம் வந்தால் நெருப்பு சுட்டுருமா. இப்படி அபங்கங்கள்லாம் சேகரித்து வச்சார் அந்த மடம் இது. இந்த அபங்கங்கள் கிடைச்ச அங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற அபங்கங்கள் துகாராம் மகாராஜுடைய கையால் எழுதப்பட்டதாகவே, கையெழுத்து பிரதியாகவே உள்ளது. அதுவும் இந்திராயணி நதியில் ராமேஸ்வர பட் அப்படிங்கிற ஒருத்தர் துகாராம் மகாராஜா எல்லா அபங்கங்களையும் போட சொல்லிட்டார். கல்லை கட்டி போட்டுடு, இது வேத சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நீ சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன், உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு நான் தண்டனை அபராதம் விதிக்கிறேன், இதை கல்லை கட்டி போட்டுடுன்னு சொல்ல, அப்படி கல்லை கட்டி இந்திராயணியில் போடப்பட்ட அந்த அபங்கங்கள் 13 நாள் கழித்து ஒரு நெல் பொறி நதி நீரில் மிதக்கிறது போல நீர் படாமல், அப்படியே ஈரம் படாமல் பகவானால் ரட்சித்து கொடுக்கப்பட்டது. அந்த அபங்க கட்டு இன்றைக்கும் சிறுவலேக்கர் மகாராஜ் மடத்தில் இருக்குது. அதை வச்சுக்கொண்டு அவள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதையும், அவள் அந்த அபங்களுக்கு ஒரு கோவில் மாதிரி வச்சு அதை வழிபடுறதையும் நம்ம பார்த்து தரிசனம். लागे मज ज्वाला। जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम कृष्ण हरि। धन्य हे नगर, धन्य धन्य हे नगर, धन्य धन्य हे नगर, धन्य धन्य हे नगर। भूवैकुंठ पंढरपूर, भूवैकुंठ पंढरपूर, भूवैकुंठ पंढरपूर, भूवैकुंठ पंढरपूर। धन्य धन्य चंद्रभागा, 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 धन्य धन्य चंद्रभागा। मध्ये पुंडलिका उभा, पुंडलिका उभा, मध्ये पुंडलिका उभा, पुंडलिका उभा। धन्य धन्य वेणुनाद, 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 धन्य धन्य
धन्य धन्य वेणुनाद क्रीडा करितो गोविंदा क्रीडा करितो गोविंदा धन्य पद्माल्याची पाली धन्य पद्माल्याची पाली गाई चारी वनमाली गाई चारी वनमाली गाई चारी वनमाली धन्य पंढरीचा वास धन्य पंढरीचा वास धन्य धन्य पंढरीचा वास धन्य पंढरीचा वास धन्य पंढरीचा वास देवा गाये भानुदास देवा गाये भानुदास धन्य धन्य चंद्रभागा 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 मध्ये पुंडलिका उभा पांडुरंगा 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 இந்த இடம் வந்து விஷ்ணு பாதம், புஷ்பவதி, பீமரதி ரெண்டு நதிகளோட சங்கமம். இந்த இடத்துல ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம். இது தீர்த்த கட்டம். ரெண்டாவது விசேஷம், இந்த விஷ்ணு பாதமும் கிருஷ்ண பாதமும் சேர்ந்து இருக்கு இந்த இடத்துல. புண்டலீகனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கும் திண்டீர வனத்தில் இருக்கிற ருக்மிணியை சமாதானப்படுத்துறதுக்கும் கிருஷ்ணன் இந்த இடத்துல ஆவிர்பவிச்சார். எப்படி ஆவிர்பவிச்சார்னா தன்னுடைய கோபாலர்களோட, இடைச்சிறுவர்களோட, பசுமாடு கண்ணுக்குட்டியோட, புல்லாங்குழலோட ஆவிர்பவிச்சார். இந்த இடத்துல ஏன் ஆவிர்பவிச்சார்னா இந்த இடத்துல ஏற்கனவே விஷ்ணு பாதம் இருக்குங்கிறதுனால. இது கிருஷ்ணனோட பாதம். கிருஷ்ணன் ஒரு பாதம் நேராகவும் ஒரு பாதம் இப்படியும் இருக்கும், வளைஞ்சு வித்தியஸ்த பாதம். அது மராட்டியில தேகுடாச்சரணம்னு சொல்லுவா. அது ஒரு பாதம் நேராகவும் ஒரு பாதம் கோணலாகவும் இருக்கும். இது கிருஷ்ண அவதாரத்துல பகவான் வந்தபோது பிரகடனமானது. இது முன்னாடியா இருந்த விஷ்ணு பாதம். சுத்தி வர அந்த 4 பக்கம் வட்டம் இருக்கு. அதுல அந்த பசுமாடோட குளம்படி இருக்குன்னு சொல்லுவா. இங்க ஒரு கிண்ணம் இருக்கு. இந்த கிண்ணத்துல பகவான் தத்யோதனம் தயிர் சாதம் உற்பத்தி பண்ணி சாப்பிட்டாராம். அந்த கிண்ணம் இது. அவரோட வேணுவை வச்ச இடம், புல்லாங்குழல் வச்ச இடம் இது. இந்த இடத்துல அதை சாப்பிட்டுட்டு பசங்களோட விளையாடினாராம். இந்த மண்டபத்திலேயே ஒரு களிமண்ணில் கால் பதிஞ்சா எப்படி தடம் விழுமோ அந்த மாதிரி கல்லில் கிருஷ்ணன் கூட வந்த கோபச்சிறுவர்கள் பாதம், பசுமாட்டு குளம்படி பாதம் எல்லாம் நிறைய கல்லில் பதிஞ்சிருக்கும். சுற்றி வர கல்லில் செதுக்கினதா இருக்காது, பதிஞ்சதா இருக்கும். கல்லில் பதியாது இல்லையா? பகவானும் அவருடைய தோழர்களுமே வந்தாங்கிறதுக்கு சாட்சி. இந்த விஷ்ணு பாதம் இங்கே ஏன் வந்தது பிராச்சீனமா அப்படின்னா, கயாசுரன் ஒரு அசுரன் ரொம்ப பல காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கான். அவனோட தபஸுனால யார் என்ன கேட்டாலும் வரம் கொடுக்கிற சக்தி அவனுக்கு இருந்தது. எல்லா விதமான வரங்களும் அவன்கிட்டயே கிடைச்சிடுறதுங்கிறதுனால ஜனங்கள்லாம் பகவானையே கும்பிடாம இருந்துட்டாளாம். பகவானுக்கு அதை பற்றி கவலை இல்லை, தேவர்களுக்கெல்லாம் கவலை வந்து கொடுத்து யஜ்ஞ யாகாதிகள்லாம் நடக்கல, அவளுக்கு வர வேண்டிய ஹவிர் பாகங்கள்லாம் வரல.
அப்போ எல்லாரும் கவலைப்பட்டு போய் மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறா. கயாசுரனையும் எல்லாரும் பகவானை கும்பிட ஆரம்பிச்சுட்டா. அவன் எந்த வரம் கேட்டாலும் கொடுத்து விடுறான் உடனே. அவ்வளவு சக்தி தபஸுனால அவனுக்கு கிடச்சிடுத்து. பிரம்மா வரம் கொடுத்துட்டார் நிறைய. அதனால் இப்போ அவனுக்கு சக்தி ஜாஸ்தியாக போச்சுன்னா அப்போ ஜனங்கள்லாம் யஜ்ஞ யாகாதிகள் பண்ண மாட்டான். சாஸ்திர விரோதமாக போயிடும். உலகத்துக்கு கெடுதல், தேவலோகத்துக்கும் கெடுதல். நாங்கள் மழையெல்லாம் ஒழுங்காக கொடுக்க முடியாது. பஞ்சம் வந்துடும், ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவா. அதனால் கயாசுரனுடைய சக்தியை ஒடுக்கியே ஆகணும் அப்படின்னு. எந்த தேவதைகளும் கயாசுரனை மீறி எதுவும் பண்ண முடியாமல் இருந்துதான். இப்போ மகாவிஷ்ணு சொன்னாரா, பிரம்மாவை கூப்பிட்டு, யார் எது கேட்டாலும் வரம் கொடுக்குறானே, அவனுக்கு மரணமே வேற இல்லைன்னு ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான் அவன். அதனால பிரம்மாட்ட சொன்னாரா, நீ நேரம் அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு வரம் கொடுன்னு கேளு. பிரம்மாவே கேட்டாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லிடுவான். இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு அவன் காதில் சொன்னார். பிரம்மா நேரம் கயாசுரன்ட்ட வந்தார். எனக்கு ஒரு வரம் வேணும்னார். உங்களுக்கே என்கிட்ட கேட்குற மாதிரி ஆகிடுதா, தாராளமாக தரேன்னுட்டாங்க. என்ன கேட்டாலும் தரேன்னுட்டான். சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு யஜ்ஞம் பண்ணணும்னு. பண்ணிக்கோங்களேன், 17 லோகமும் எனக்கு சொந்தம், எங்கே வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னுட்டான். நான் எல்லா இடமும் பார்த்துட்டு வந்தேன். பவித்திரமாக ஒரு இடம் கிடைக்கல எனக்கு ஒரு இடம் தோன்றது, இங்கே பண்ணினா உச்சிதம்னு தோன்றது. அதில் பண்ணுறதுக்கு உன்னோட உத்தரவு வேணும். நான் என் உத்தரவு தான் சொல்லிட்டேனே, இங்கே வேணா பண்ணிக்கோங்க. இல்லை, நான் தீர்மானம் பண்ணின இடம் உன் சரீரம்னு. பிரம்மாண்ட ரூபமாக இருப்பான். உன் உடம்பு மேலே நான் யஜ்ஞம் பண்ண போகிறேன். சிரிச்சான். பண்ணிக்கோங்கன்னுட்டான். சொல்லிட்டேன் இல்லையா, ஆக்கு கொடுத்தாச்சு, பண்ணிக்கோங்கன்னுட்டான். அவனுக்கு மரணமே கிடையாது. எவனாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அவனை பிரம்மாண்ட சரீரமாக படுத்துட்டான். அவன் மேலே வந்து பிரம்மா உட்காந்து யஜ்ஞம் பண்ணுறார். அப்போ படுத்துனுட்டான். அவன் எழுந்திருக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனேயே அவனோட காலத்தை முடிச்சு ஆகணும். ஒரு ஜீவனுக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் முடிஞ்சால் தான் அடுத்த ஜீவன்கள் பிரவேசிக்கலாம். அதனால் அந்த ஜீவனோட காலத்தை முடிக்கணுங்கிறதுக்காக யமன் வந்து ஒரு பெரிய பாறையை தூக்கி அவன் மேலே தலையில் வச்சாரான். ஆனால் அவனை கொல்ல முடியல. அப்போ மகாவிஷ்ணு சொன்னாரான், இல்லை, அவன் தபஸுனால வரம் வாங்கியிருக்கான். அவன் ஒரு ஆளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கப்படாதுங்கிறதுக்காக குறைக்கிறதுக்கு வேலை நடக்கிறதே தவிர அவன் கெட்டவன் கிடையாது. அதனால் அவனுக்கு நான் மோட்சம் கொடுத்தாதான் அவன் போவான்னு சொல்லி தன்னோட 2 பாதத்தையும் அவன் மேலே வச்சு அழுத்தினாரான். அப்போ அவன் சொன்னானா, இந்த எனக்கு நீ அனுகிரகம் பண்ண இந்த இடத்துல யாரெல்லாம் ஸ்நானம் பண்ணுறாலோ அத்தனை பேரோட பாபமும் போகணும்னு வேண்டின்றானா. கயாவில் ஒரு பாதம் இருக்குது. இந்த இடத்துல கயாசுரனோட தலை இருக்கிறதாக ஐதீகம். அது மேலே அந்த யமன் வச்ச பாறை இருக்கிறதாக ஐதீகம். இந்த 2 பாதம் மகாவிஷ்ணு பாதம். இந்த இடத்துல பித்ருக்காரியமே பண்ணுவான். கயா விஷ்ணு பாதம் மாதிரியும் திருவன்காடில் பரமேஸ்வரோட ருத்ரபாதம் இருக்குது. அது மாதிரி இங்கே விஷ்ணு பாதத்தில் இங்கே பண்ணுவா. இங்கே தர்ப்பணாதிகள் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். 2 நதி கலக்கிறதுனால தீர்த்த கட்டம், புஷ்பவதி பீமரதி சங்கமம் ரொம்ப விசேஷம். அதனால இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் இந்த இடத்துல பிரகடனமானாராம். தன்னோட கோபாலர்களோட வந்து இந்த இடத்துல விளையாடினாராம். அதனால இந்த பருக்கை சாப்பிட்ட பருக்கையை அப்படி வீசி எறிஞ்சு கையை அலமினாராம். அதனால் இங்கே சுற்றி வர நிறைய தூரத்துக்கு பருக்க மாதிரியே கல் கிடைக்குங்கிறா இன்றைக்கும். அதை எடுத்து டாலர் பண்ணி போட்டுக்கிறவாள்லாம் கூட உண்டு. அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்நான கட்டம். இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சாப்பிட்டுவிட்டு பகவான் இங்கேருந்து போய் பாலகோபாலனாக ருக்மிணி முன்னாடி நின்று சுயம்பு ருக்மிணி மந்திரில் போய் அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அவளை வந்து சமாதானப்படுத்துகிறார். மகாவிஷ்ணு ஸ்வரூபம் இருக்குது. மகாவிஷ்ணு பாதம், விஷ்ணு பாதம் இருக்குங்கிறதுக்கு சதுர்புஜத்தோட சங்க சக்கரத்தோட மகாவிஷ்ணு, புல்லாங்குழலோட கிருஷ்ணன். இந்த இடத்தோட விசேஷத்தை பற்றி நிறைய மகான்கள் அபங்கங்கள்லாம் எழுதியிருக்கா. அதெல்லாம் இங்கே சுற்றி போட்டிருக்கு. ரொம்ப விசேஷமான ஸ்நான கட்டம் இது. அதனால் இந்த இடத்த எல்லாரும் பகவான் நினைச்சு ஸ்நானம் பண்ணிக்க வேண்டியது. பாண்டுரங்க 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 ஹரி பாண்டுரங்க 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 ஹரி பாண்டுரங்க 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 समचरणी उभा चैतन्याच्या गाभा त्रैलोक्याचे शोभा पांडुरंग समचरणी उभा चैतन्याच्या गाभा त्रैलोक्याचे शोभा पांडुरंग
भक्तांचे जीवन साधकांचे साधन भक्तांचे जीवन साधकांचे साधन सुखाचे निदान पांडुरंग सुखाचे निदान. இந்த பண்டரி க்ஷேத்திரத்தில் இருக்கிற இந்த விஷ்ணு பாதத்தோட இன்னொரு விசேஷம், நாரத மகர்ஷி இங்கே விஷ்ணு பாதம் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு இங்கே வந்து பகவானை தபஸ் பண்ணி பிரத்யட்சமாக சுவாமியை தரிசனம் பண்ணினாருங்கிறதுனால இந்த விஷ்ணு பாதத்தை பக்கத்துலேயே ஜலத்துக்குள்ளேயே நாரதர் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வீணாகானம் பண்ணிட்டு நாரதர் இருக்காப்பில் அவருடைய விக்கிரக மூர்த்தி இருக்குது. நிறைய ஜலம் சந்திரபாகாவில் இருக்கும்போது நாரதர் ஜலத்துக்குள்ளேருந்து பஜனை பண்ணுவார். ஜலம் வடிஞ்சதுக்கப்புறம் நாரதரை நன்னா தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் ஒரு உரையாடல் பண்ணினா, சம்வாதம் பண்ணினான்னு இருக்கு. பிரம்மாட்ட சொன்னாராம், இங்கே நான் விட்டலனாக ஒரு அவதாரம் எடுத்துன்னு வரப்போகிறேன் அப்படின்னு பகவான் சொல்லி, நீ நாபி கோஷத்தில் எப்பவும் இருப்பே இல்லையா, அப்படி நீ இருந்து கோருட்டாராம். சிவன் கேட்டாராம், எனக்கு எங்கே இடம் கொடுக்க போகிறேன்னு கேட்டாராம். நீங்கள் ஸ்வயம் விஷ்ணு, பிரம்மா உங்கள் பிள்ளை நாபியில் இருக்கார், அவருக்கு நாபியில் இடம் கொடுத்துருக்கள், நானும் உங்களோட இருக்கணும், எனக்கு எங்கே இடம் கொடுக்க போகிறேன்னு பரமேஸ்வரன் கேட்டாராம். அந்த இடத்துல மகாவிஷ்ணு பாண்டவன் சொன்னாராம், என்னுடைய சிரசில் உங்களுக்கு இடம் தரேன்னு சொன்னாராம். அதனால் இன்றைக்கும் பாண்டவன் மஸ்தக லிங்கத்தோட சிரசில் லிங்கத்தோடு இருக்கான். அது இந்த இடத்துலையே அவள் 2 பேருக்குள்ள அந்த உரையாடல் நடந்ததாக ஒரு ஐதீகம் சொல்லுவாள். அப்படி பாண்டுரங்கன் வந்து சிரசில் லிங்கமும் சரீரம் பூரா சாலக்கிராம விஷ்ணு ரூபமும் நாபியில பிரம்மாவுமாக எல்லா தேவதைகளும் தன்னுடைய ஒரே சரீரத்தில் அடங்கினவனாக, எல்லா தேவதைகளுடைய நாமமும் தன்னுடைய திருநாமத்திலேயே அடங்கினவனாக, எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் எந்த தீர்த்தத்தில் அடங்கியிருக்கோ அந்த தீர்த்தமே தன்னோட தீர்த்தமாக உடையவனாக, எல்லா க்ஷேத்திரங்களோட விசேஷமும் எந்த க்ஷேத்திரத்தில் இருக்கோ அந்த க்ஷேத்திரமே தன்னோட வாசமாக உடையவனாக அப்படி இருக்கிறதுனால பண்டரிபுரத்துக்கு வரும்போது எல்லா புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கும் போன பலன் கிடைக்கிறது. சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணினா எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறது. புண்டலீகனை தரிசனம் பண்ணினா எல்லா பாகவத ஆளையும் பார்த்த பலன் கிடைக்கிறது. பாண்டங்கனுடைய சுரூபத்திலையும் நாமத்திலையும் சமஸ்த தேவதைகள் சாநித்தியம் இருக்குங்கிறதுனால நம்ம சத்குரு ஞானானந்த பகவான் சொல்லுவார், கலியுகத்துக்குன்னு ஏற்பட்ட தர்மம் நாம சங்கீர்த்தன தர்மம், நாம சங்கீர்த்தன தர்மத்துக்குன்னு உள்ள கலியுகத்துக்கான பகவான் விட்டல் அப்படின்னு சொல்லுவார்னா, பக்த சுலபனா பகவான் இருக்கான். ஜனங்களால் யஜ்ஞ யாகாதிகள் சரிவர பண்ண முடியல, அனுஷ்டானாதிகள் பண்ண முடியல, மனசை ஒடுக்க முடியல, பரபரப்பாக இங்கும் அங்கும் அலைகிறதே வாழ்க்கையாக போயிடுத்துங்கிறத, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் ஒரு கதி வேணும் இல்லையா? சரியா இருந்தால் தான் கதி, சரியா இல்லைன்னா கதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி கருணாமூர்த்தியாக ஒரு பகவான் இங்கே உட்காந்துருக்கான். சோக்காமேளா சொல்கிறார், கட்ட நட்ட யாவே சுத்த ஹோவுனி ஜாவேங்கிறார். பண்டரிபுரத்துக்கு அழுக்கோட வரவன் சுத்தமாக போவான்ங்கிற மன அழுக்கு. எவ்வளவு மனசில் கல்மஷம் இருந்தாலும் பாபம் இருந்தாலும் இங்கே வந்துட்டா அவன் புண்ணியமானா போவான்கிறார். சமர்த்த ராமதாசர் சொல்கிறார், எவ்வளவோ பகவான் அடையக்கூடிய சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஞான யோகம் ஆத்ம விசாரம் சொல்லப்பட்டிருக்கு, கர்மயோகம் அனுஷ்டானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ராஜயோகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பக்தி யோகத்திலே பலவிதமான உபாசனா மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறவனுக்கு பரவாயில்ல, பகவன் நாமா சொல்லு, எல்லாத்தையும் விட சிரேஷ்டம் ரொம்ப சுலபம்னு சாதுக்கள் சொல்கிறா. அதுவும் வாக்கில் வராதவா இருப்பா, வாக்கில் நாமா வராது, எதை வேணாலும் பேசிகிட்டே இருப்பா, வம்பு பேசுவா, வாக்கில் நாமா வராது. அப்படின்னா அவளுக்கு ஒரு வழி சொல்கிறார் நாமதேவர், சாதுக்களை நமஸ்காரம் பண்ணி அந்த பாத தூளி எடுத்து தலையில் போட்டுக்கோ, உனக்கு பக்தி வந்துடுங்கிறார். சமர்த்த ராமதாசா சொல்கிறார், அது கூட முடியாது, குனிஞ்சு ஒரு சாதுவை நமஸ்காரம் பண்ணுறதாவது, என்னுடைய ஈகோ அதுக்கு இடம் கொடுக்காதே, கர்வம், நான் போய் ஒருத்தன் காலில் போய் விழணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் நீ அது கூட நீ பண்ண வேண்டாம், இன்னும் சுலபமான மார்க்கம் சொல்லித்தரேன், பண்டரிபுரத்துக்கு சாதாரணமாக போயிட்டு வந்துடும், பக்தி இல்லாமையே போயிட்டு வந்துடும். நீ யாரையும் கும்பிட வேணாம், சாமி கும்பிட வேணாம், நாமா சொல்ல வேண்டாம், தெருவில் நடந்து போனேன்னா தெருவை பெருக்குவா, அந்த தூசி உன் தலையில் படும் இல்லையா, அந்த சாதுக்கள் பாத தூளி இருக்குங்கிற அகஸ்மாத்தா பட்டுடும். நீ மூச்சு இழுக்கிறிய, அதில் எந்த வெட்ட வழியில் ஞானேஸ்வரரும் நாமதேவரும் சுவாசிச்சாலோ எங்கே அபங்கம் இருக்கோ அந்த காற்று உன் மூக்கு வழியாக உள்ளே போயிடும். உன்னை அறியாத உனக்கு பக்தி வந்துடும், நீ மகா உத்தமன் ஆகிடுவேன். அதனால் வாழ்க்கையில் ஒரு தரம் பண்டரிபுரம் போனால் போருங்கிறார். அப்புறம் சொல்லார், பண்டரிபுரம் போனால் போகிறோம்னு சொல்லிட்டா கூட புண்ணியத்தை குறைச்சி சொன்னாப்பில் ஆகிடுமே, பண்டரிபுரம் போகணும்னு யார் நினச்சிட்டானோ அவன் பாக்கியவானுங்க. அதனால் கலியுகத்தில் அவ்வளவு சுலபமான சாதனம்னா
இந்த இடத்துக்கு வந்து இதை தரிசனம் பண்ணி ஸ்நானமும் பண்ணி இங்கே நாம சங்கீர்த்தனமும் பண்ணுறது எவ்வளோ வசந்த பலனை கொடுக்கும்னா குரு கிருபையினால அது அமைஞ்சிருக்கு. जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम। सुन सुन साधो जी, साधो जी, सुन सुन साधो जी, साधो जी, सुन सुन, सुन सुन साधो जी, साधो जी, सुन सुन साधो जी, साधो जी, राजा राम कहो। ராம பக்தரும் சாது மகாத்மாவுமான கபீர்தாசர் காசி க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணிட்டு இருந்தவர். தீர்த்த யாத்திரை போன ஞானதேவர் நாமதேவர் 2 பேரோட வேண்டுகோள்னால பண்டரி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். ராம பக்தராக இருந்தாலும் இஸ்லாமியர்களால் வளர்க்கப்பட்டதுனால உருவம் இல்லாத நிர்குண பிரம்மத்தை வழிபடுறதுல ஈடுபாடு உள்ள கபீர்தாசர் உருவத்தோட பகவான் பிரத்யட்சமாகி ஆடி பாடுறான் பண்டரியிலேன்னு ஞானதேவரும் நாமதேவரும் சொல்கிறத கேட்டுட்டு பண்டரிபுரத்துக்கு வந்தபோது பிரத்யட்சமாக அந்த காட்சியை பார்த்தார். பகவான் நிர்குண பிரம்மமாக இருக்கிறவன் சகுண பிரம்மமாக உருவம் தரித்து கொண்டு பக்தாளோட ஆடி பாடி ஒரு தோடனாக விளையாடுறதை பார்த்து அவ்வளவு ஆனந்தப்பட்டார் கபீர்தாசர். அதுக்கப்புறம் பல முறை பண்டரி க்ஷேத்திரத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். அவருடைய சத்புத்திரனான கமால்தாசர், அவருக்கும் பாண்டரங்கன்ட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு. கபீர்தாசரும் கமால்தாசரும் பண்டரி க்ஷேத்திரம் விஜயம் பண்ணின பொழுது எந்த இடத்துல தங்கினாலோ அந்த இடத்துல பரம்பரையாக கபீர்தாசர் மட்டம் இருக்கு. கபீர்தாசரோட மகன் கமால்தாஸ் இந்த இடத்துல சமாதி ஆயிட்டார். அவரோட சமாதி இருக்க உள்ள கபீர்தாசரும் அவருடைய மகன் கமால்தாசரும் கபீர்தாசரோட குரு ராமானந்த சுவாமி அவளுடைய சித்திர படம் இருக்கு. இஸ்லாமிய கோலத்தோட சின்முத்திரை வச்சுட்டு கபீர்தாசரோட அழகான திருவுருவம் இருக்கு. கபீர்தாசர் நிறைய கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார், நிறைய தத்துவ ஞானமான பாடல்கள் எழுதியிருக்கார். மிகப்பெரிய மகாத்மாவாக இருந்த கபீர்தாசருடைய பாடல்கள் நம்ம பாரத தேசத்தில் ரொம்ப பிரசித்தமானது. வாழ்க்கையுடைய நிலையாமையை பற்றியும் மனசில் பகவானை நினச்சிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு இருக்கிற பொருளை தான தர்மங்களில் செலவு பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை பற்றியும் நிறைய கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். இந்த கபீர்தாசர் விஜயம் பண்ணின மடம் அவருடைய மகன் சந்த் கமால்தாசருடைய சமாதி ரெண்டும் இந்த இடத்துல இருக்கு. राजा राम कहो जी, राजा राम कहो। आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमेश्वरी
இதுக்கு ஸ்வயம்பு ருக்மிணி மந்திர்னு பேர். இந்த ஸ்வயம்பு ருக்மிணியான இந்த தாயாருக்கு ராதியுடைய பக்தி வரணுங்கிற ஒரு தாபத்தினால தபஸில் இருக்கிறவளை சமாதானப்படுத்துறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பிரகடனமாகி இந்த இடத்துக்கு வந்தார். அதே நேரம் இந்த திண்டீர வனத்திலேயே தாய் தகப்பனாரை வச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற புண்டலீகனுக்கும் தரிசனம் கொடுத்து அவனுடைய மாத்திரு பித்ரு பக்தி தாய் தகப்பனாருக்கு பண்ணக்கூடிய தொண்டை மெச்சி அவனுக்கு வரம் கொடுக்கறதுக்காக 2 விஷயமாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த க்ஷேத்திரத்துக்கு விஜயம் பண்ணினார். அப்படி ஸ்வயம்பு ருக்மிணி இருக்கிற இடத்துக்கு வந்து அவளை பார்த்து தான் இன்னார் என்பதை காட்டி கொண்டு முதல்ல பாலகோபாலனாக வந்தார். யாரோன்னு நினச்சிண்டா, அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணனேன்னு தெரிஞ்சுண்டா. அந்த ருக்மிணி மாதா தபசு பண்ணின இடம் ஸ்வயம்பு ருக்மிணி மந்திர் சந்திரபாகா கரையிலேயே திண்டீர வனத்தில் இருக்குது. கோவிலுக்குள்ளே பாண்டரங்கன் பக்கத்திலேயே ஒரு ருக்மிணி சன்னதி இருக்குது. அது பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சன்னதி. பிராச்சீனமாக புராதனமாக இருக்கக்கூடிய ருக்மிணி கோவில் இன்றைக்கும் குடிசைகளுக்கு நடுவில் ஏழை ஜனங்களுக்கு நடுவில் மகாலட்சுமியான ருக்மிணி திண்டீர வனத்தில் சந்திரபாகா கரையில் தபசு பண்ணுற கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கா. पांडुरंग श्रीरंग भजो रे मना माय, भजो रे मना माय, भजो रे मना माय, भजो रे मना माय, भजो रे मना माय. पांडुरंग श्रीरंग भजो रे मना माय. अमोलिक जाते वय काहीतरी करी सोय, अमोलिक जाते वय काहीतरी करी सोय. असा कानर देह येईल पुन्हा माय, येईल पुन्हा माय. पांडुरंग श्रीरंग भजो रे मना माय. रात्रंदिवस करशील मजा तेव्हा येईल यम राजा, रात्रंदिवस करशील मजा तेव्हा येईल यम राजा. घेऊन जाईल प्राण तुझा यम सदनाला, यम सदनाला. घेऊन जाईल प्राण तुझा यम सदनाला, यम सदनाला. पांडुरंग श्रीरंग भजो रे मना. ஸ்ரீகாந்த் மகாராஜ் அப்படிங்கிறவர் தான் இப்போ இந்த அபங்கத்தை பாடி நம்ம கேட்டோம். இவருடைய தகப்பனார் மதன் மகாராஜ், அவருடைய தகப்பனார் பத்மாகர் மகாராஜ். இவா பரம்பரையில் ஒரு 10 தலைமுறை முன்னாடி இருந்த ஒரு பெரியவருக்கு பகவான் பிரத்யக்ஷமாக பாண்டுரங்கன் தரிசனம் கொடுத்து தன்னுடைய பாதுகைகளையே கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஒரு கோடை காலத்தில் சந்திரபாகா நதி கரையில் பகவானை நினச்சின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் அவனுடைய நாமாவையே தபஸாக சொன்ன பெரியவருக்கு பகவான் தரிசனம் கொடுத்து தன் பாதுகைகளை கொடுத்து அனுகிரகம் பண்ணினா. அந்த பாதுகைகள் தான் இப்போ நம்ம அந்த பூஜா கிரகத்தில் பார்க்குறோம். இது பகவானோட பாதுகை அப்படிங்கிறது எப்போவோ நடந்தது, யாரோ சொல்கிறாளே இது எப்படி நம்புறதுன்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு ஒரு பிரமாணம் வேணுமே, ப்ரூஃப் வேணுமேன்னா காஞ்சி மகா சுவாமிகள் பன்றிபுர யாத்திரைக்கு வந்தபோது அழைக்காமலேயே இந்த இல்லத்துக்குள்ளே வந்து இந்த பாதுகையை தன்னோட தண்டத்தினால நமஸ்காரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவள் சந்தோஷப்படுறா. அப்படின்னா இதுதான் பாண்டரங்கன் பாதுகைங்கிறதுக்கான பிரமாணம் இது. அந்த பாதுகைக்கு மேலே நாமதேவர் பூஜை பண்ணின கேசவராஜ கிருஷ்ணனோட பிரதிமை இருக்குது. பகவானுடைய ஸ்ரீ பாதுகையே இருக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகம். பண்டரிபுரத்துக்கு வரவா அவசியம் அதிகம் தரிசனம் பண்ணணும். ज्ञानोबा